அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்க ஃபால்ஸு. இது பார்க்கிங் ஏரியா பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துக்கோங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் அப்படியே உள்ளே போய் அப்படியே நடக்க ஆரம்பித்தோன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நடக்க வேண்டியது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கடக்க வேண்டிய பாதை மண் ரோடு. இது ரெஸ்ட் ஏரியா. டயர்ட் ஆச்சுன்னா போய் உட்காந்துக்கலாம். சாப்பாடு எதாவது கொண்டு போனால் சாப்பிட்டுக்கலாம். பிளாஸ்டிக் பட்டெலாம் அலோடு இல்லை. நம்ம இப்போ டவுன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதில் ஃபால்ஸ் செல்லுமொழி போட்டிருக்காங்க. இந்த கல்லெல்லாம் நடக்கிறதுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க. மழை ஒரு சில டைமில் அதிகமாக வந்துச்சுன்னா தண்ணி அதிகமாக வந்துடும். இது அம்மன் டெம்பிள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாறை கல் எல்லாம் தான் இருக்கும். இது அம்மன் டெம்பிள் நீங்கள் பார்க்கலாம். இது ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். நல்லா நடந்து போகலாம். கிளைமேட் நல்லா உள்ளே போக போக நல்லா அப்படியே ஊட்டி மாதிரி மாறிடும். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. பட்டர்ஃப்ளை நல்ல பெரிய சைஸ் பட்டாம்பூச்சி. அப்படியே நம்ம மவுண்ட் வியூ பார்க்கலாம். ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் போயிட்டே இருக்கணும். ஆனால் இதில் என்ன ஒரு அதிசயம்னா எதுவும் காட்டு விலங்கு அந்த மாதிரி எதுவும் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் கிடையாது. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். நல்லா தெரியுது. எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. லைஃப் ஜாக்கெட் இருக்குது சேஃப்டிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணி விட்றேன். என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்க ஃபால்ஸு. இது பார்க்கிங் ஏரியா பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துக்கோங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் அப்படியே உள்ளே போய் அப்படியே நடக்க ஆரம்பித்தோன்னா அப்படியே நடந்து